இன்றைக்கி நம்ம மினி ஊட்டிக்கு தான் போக போகிறோம். மலையூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ் பார்த்திங்கன்னா மினி ஊட்டி மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த மலை தெரியுதா? அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். போகலாமா? ரோடு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லைங்க. ஐ திங்க் மேலே போகும்பொழுது நல்லாயிருக்கும். இங்கே ஒரு 3 ரோடு பிரியுது. எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. நேராக தான் போகும்னு நினைக்கிறேன். போகலாம். லைட்டாக எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம என்னமோ நினச்சி வந்தோம், பார்த்தா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். செம்ம வியூ இங்கேருந்து. ஐயோப்பா, ஊட்டியில் கூட இந்த மாதிரி மேடு நான் பார்த்தது இல்லைங்க. அப்படி ஒரு மேடு டக்குன்னு ஏறுது, ஹைட்டாக ஏறுது பார்த்தீங்களா? வண்டியே முக்குது ஏற முடியாமல். ஃபுல்லாக மேடு தாங்க, போய்கிட்டே இருக்கு அப்படியே. சரியான வியூங்க. ஸோ ஒரு 4-5 கட்டிங் தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கே இவ்வளோ ஹைட் வந்துட்டோம். சரியான மேடுங்க. இன்னும் நம்ம போகணுன்னா எவ்வளோ ஹைட் இருக்குது. ஃபுல்லாக காடு மாதிரி தாங்க இருக்குது மலையே. இன்னும் மேலே போவோம். ஸோ மேலே வந்தோடனே இது தாங்க ஊர் மலையூர். இங்கேருந்து தாங்க வீடுங்க ஸ்டார்ட் ஆகுது. கைஸ், ஃபைனலாக நம்ம மலை மேலே வந்தாச்சு. நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வியூ இருக்குது, அந்த பக்கம் ஒரு வியூ இருக்குது, ஸோ அங்கே ஒரு வியூ இருக்குது. எல்லா வியூவும் நம்ம போய் பார்ப்போம். இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. லைட்டாக பயமாக இருக்குது. நோ ப்ராப்ளம். அவ்வளோதாங்க. இந்த வியூவுக்காக தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம். சுற்றி பாருங்கள், அங்கேருந்து அப்படியே நமக்கு அந்த வியூ தெரியுது. இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம வந்த ரோடு அங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ விடிய காலையிலேயே நம்ம இங்கேருந்து நின்று பார்த்தோன்னா சன்ரைஸ் அங்கேருந்து க்ளீனாக தெரியுமாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் சன்செட் ஆகும்போதும் நம்ம க்ளீனாக பார்க்கலாமா. உங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுத்து போகிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பா, செம்மையாக இருக்குங்க. இந்த பக்கம் தான் சன்செட் ஆகுன்னாரு. ஸோ அந்த சன்செட்டும் நம்ம க்ளீனாக தெரியும். எப்படி செம்மங்க. பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். அப்படி கிளைமேட் வெயிலே இல்லை, அதுவும் மேகம் மறைச்சிக்கிச்சு. எனக்கு பாருங்கள், இந்த க்ளவுட்ஸ் எவ்வளோ பக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் வைட் ஆங்கிளில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு தூரமாக தெரியும். கைஸ், டெஃபினட்டாக உங்கள் பசங்களோட கண்டிப்பாக இந்த ஹில்ஸ்க்கு வாங்க. செலவே இல்லாமல் இந்த ஹில்ஸ்க்கு வந்து உங்கள் பசங்களை நீங்கள் சுற்றி காட்டிட்டு போகலாம். அவ்வளோ ஒரு அருமையான இடம். வந்து ஒரு 1 hour 2 hour நீங்கள் டைம் பாஸ் பண்ணிவிட்டு கீழே போகும்பொழுது அப்படியே எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.